அதுதான் வேடிக்கையாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே எல்லாம் பாஜக ஆட்சியில் அப்படி தான். நீங்கள் அதாவது உங்களுக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டவங்க சிறுபான்மை துறை அமைச்சர், கல்வி டிகிரியே வாங்காதவங்க கல்வி அமைச்சர், குறைந்தபட்சம் சுகாதாரம் பற்றி அறிவில்லாதவங்க சுகாதாரத்துறை அமைச்சர், குறைந்தபட்சம் பொருளாதாரம் குறித்து எந்த அறிவும் புரிதலும் இல்லாதவங்க பொருளாதார அமைச்சர், இப்படி தான் இருக்கீங்க. ஸோ இதுதான் இவனுடைய நிலைப்பாடு. அதனால் அவங்க இப்படி நீங்கள் ஒரு காங்கிரஸ் இப்படி சொல்லலாமா? காமராஜர் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி நம்ம அங்கே வரணும் இல்லையா? அதாவது அரசியல் செய்யணும் அவங்களுக்கு கல்வியறிவுன்றது படிப்பறிவு கல்வியை மீன் பண்ணவே இல்லை. நான் சொல்லுவது அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பெருந்தலைவர் காமராஜர் கல்வியறிவு இல்லாலும் கூட சமூகத்தில் மக்களோட மக்களாக கலந்து உருவானவர். அவருக்கு மக்களுடைய வழி என்ன வேதனைன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு பாஜக அமைச்சராக இருக்க யாருமே மக்களோட மக்கள் வந்தவங்களே கிடையாது. எல்லாம் ராஜ்யசபாவில் வந்தவங்க, ராஜ்யசபா மூலமாக பைபாஸில் வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு சாமானிய மக்களோட வழி தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது இது மாதிரி தான் நீங்கள் இதுக்கும் வரணும். நீங்கள் யார் மனித உரிமைக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கினாங்களோ அவர்களே இன்றைக்கு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக வராங்கன்றது வேடிக்கையால் உங்களுக்கு